என் தாய் மீது ஆணையா சொல்றேன்டா, எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன்டா, நான் இதை செய்யவே இல்லடா, தள்ளடி சத்தியம் பண்றா அப்படிமா. இதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறோமா? இந்த ஆணை யார் மேல கொடுக்குறோமோ அவங்களுக்கு பாதிப்பு வருமா? எங்க அப்பா மேல ஆணைன்னா பொய் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணிருக்க, இதெல்லாம் நமக்கு மனதுக்கு ஒரு கட்டுப்பாடு. இதை போல தமிழ்ல ஒரு சொல் இருக்குது, கண்ணானை. கண்ணானைன்னா ஏமா கண்ணான, நான் கண்ணான பண்றேன். கண்ணானைன்னா என் கண் மீது சத்தியம் செய்கிறேன், என் கண் மீது சூழ வைக்கிறேன், நான் செய்யல, நான் தப்பு செஞ்சேன், என் கண்ணு போகட்டும். கண்ணான என்றால் என் கண் போகட்டும்னா, கண்ணில் சிறந்த உறுப்பு இல்லை. ஐம்புலன்கள்ல மிகச்சிறந்த புலன் கண் தான். கண் இல்லை என்றால் உலகமே கிடையாது. கண் தான் உலகத்துல பாதியை காட்டுகிறது. ஆகவே கண் மீது ஆணையிடுவது, என் கண் போகட்டும், என் மீது தவறு இருந்தால் என் கண் போக கடவுது என்பதற்காகத்தான் அந்த கண்ணானை என்று சொல்லியிருக்கிறது. கிராமத்திலே அந்த காலத்திலே மிக இயல்பாக இருந்தது. இப்ப அந்த சொற்கள் எல்லாம் புழக்கத்திலே இருப்பது போல் தெரியவில்லை.